அண்ணா, அக்கா, அம்மா, தாய். சரிப்பா. அடிச்சுக்கிறா இன்னைக்கு லக்கி பிரைஸ் நமக்கு. பிச்சைக்காரன்ட்டே பிச்சையை திருடுறியா திருட்டு பகல. இன்னும் என் நிலமோ உனக்கு வரல. வந்தா நீலாம் எந்த கெதியோ. பாத்துப்பா பாத்து. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த கண்டு போச்சு? அதுவா, வழியில குடிச்சிட்டு இருக்காண்டா. சரி சரி போய் பாரு. போடா போடா. தம்பி எந்திரா டேய், எந்திரா. ஒண்ணும் பண்ணாதடா. என்னடா வேணும் உனக்கு? பாக்கெட்ல இருக்க பணத்தெல்லாம் இருடா. பணமாடா? எடுத்துறேன்டா. புறா. டேய் ஒன்றரை என்னடா இருக்கு? டேய் அவன்லாம் ஒண்ணு இல்லடா, அவனை விட்டுறா. இந்தடா. போடா. போடாங்க. ஓடு. போடாங்கற. திருட்டு போயிலுங்க. ஓடிரலாம். போடா. எங்க கிட்டே வா. எப்படி குடிச்சிட்டு ரோட அளந்துட்டு போறான் பார் குடிகாரன் நாய். அந்த சிகரெட்டையாவது அணைச்சிட்டு போயேன்டா. யோ, உனக்கு அக்கறை இருந்தா நீ போய் அணைச்சிக்கோ. நீ எச்சி பண்ணி போட்ட சிகரெட்டை நான் அணைக்கணுமா? புறம்போக்கு நாய். யாரடா புறம்போக்கு நாய்? அடிச்சனா தலை திரும்பி. தில் இருந்தா இங்கே நில்லுடா, நான் என்னோட ஆளோட வரேன். போடா போய் கூட்டிடா நாய. ஐயா தர்மம் பண்ணுங்க. ஐயா ஐயா 2 பேரும் பிரிச்சு எடுத்துங்க. சரிங்க. சரி நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருக்கி தின்றதுல இருக்காம பார். பெருமாள்ண்ணே டேய் பெருமாள், இந்த செவட்டு முட்டை காது வேற கேட்காது. பெருமாள்ண்ணே என்ன சின்ராசே? உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். எப்ப கல்யாணம்? அடுத்த மாசம். மாப்பிள்ளை யாரு? நம்ம பண்டாரமா? தின்னுகிட்டே இருக்கிற இந்த தீனி பண்டாரத்துக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? எப்ப பார்த்தாலும் மாடு அசை போற மாதிரி என் மாப்பிள்ளை கோட்டீஸ்வரன். என்னது கோடீஸ்வரனா? மாப்பிள்ளை பேரு கோட்டீஸ்வரன். மாப்பிள்ளை பெரிய இடமா? ஆமாம்மா, பெரிய இடம் தான். பழனி பெரிய கோயிலே பிச்சை எடுக்கிறானா பாத்துக்க. அது மட்டுமா, அந்த கோயில் உண்டியில டெய்லி ₹1 டொனேஷனா போறானா பாத்துக்க. பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள தான். ஆமாம்மா, என் பொண்ணாச்சும் 3 ஊர்ல தான் பிச்சை எடுக்கிறா. என் மாப்பிள்ளை 7 ஊர்ல பிச்சை எடுக்கிறானா பாத்துக்க. தட்டெல்லாம் மாத்தியாச்சா? 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல பிச்சை எடுக்கும் போது அந்த வீட்டுக்காரங்கள தட்டை மாத்திட்டானா பாத்துக்க. மாப்பிள்ளை யோகாக்காரன் தான் போல இருக்கு. என் மாப்பிள்ளையாச்சே என்ன உட்கார வச்சு சோறு போறேன்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் பிச்சை எடுக்க ஏரியாவை அவருக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். கல்யாணம் மண்டபத்தில் பண்ண போறீங்களா, கோயிலில் பண்ண போறீங்களா? மண்டபத்தில் பண்ணா வெறும் எச்சல தான் கிடைக்கும். அது கோயிலில் பண்ணா போற வரவெல்லாம் பிச்சை போடுவான். அதனால கோயிலில் தான் பண்ணலான்னு இருக்கேன். உன் பொண்ணுக்கு சீதனமா என்ன கொடுத்து போறீங்க? நைட்டும் பகலுமா உடைச்சு ஒரு திருவோடு வாங்கி வச்சிருக்கேன், அதை கொடுக்கலான்னு இருக்கேன். தீனி போட்டான் தின்னுக்கிட்டே இருக்கான். மாமா பொண்ணை கோட்டை விட்டான், எவனோ தட்டிட்டு போறான். ஐயா ஐயா பிச்சை போடுங்க ஐயா. ஐயா சில்லறை இல்லைங்கய்யா. நான் கொடுக்குறேங்க ஐயா. ₹2000 நோட்டா இருக்கு. இருக்கு. ஒரு பிச்சைக்காரன்ட்டு இவ்வளோ காசா? எப்போயாவது அடிச்சிடணுமே. ரெண்டு பேர் பிரிச்சு எடுத்துக்கங்க.
எப்படியோ அந்த பிச்சைக்காரனா இருக்க எல்லா பணத்தையும் அடிச்சிடணும். நைட்டும் பகலுமா உழைச்சி பிச்சை எடுத்து ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போங்க. சரி. ஐயோ எரியுது கண்ணு. கண்ணு போச்சு போச்சு. அப்பா கண்ணு போச்சு. ஐயோ கண்ணு போச்சு. நீ பண்ண தப்புக்கு கடவுளா பார்த்து உனக்கு தண்டனை கொடுத்துட்டான் பாத்தியா? சரி சரி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஒருத்தர் கெட்டு போறதுக்கு 1000 வழி, திருந்தறதுக்கு ஒரு வழி தான் உண்டு. அதுதான் இப்ப கடவுள் கொடுத்துருக்கான். இப்போ இவனுக்கு கண்ணு போயிருக்கு. அதனால பழைய மாதிரி உன்னால திருட முடியாது. நம்மள ஒருத்தனை அவனை பார்த்துக்கு தாண்டா மனுஷத்தன். இதுதான் நடந்துச்சு. ஐயோ அவன் செஞ்ச தப்பு நான் செஞ்சுட்டேன். கடவுளே தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு கடவுளே. கடவுளே கடவுளே என்ன மன்னிச்சிடு. போ போ, நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்ட. இல்லைன்னா என் நிலைமை தான் உனக்கும் வந்திருக்கும். நல்லாரு நல்லாரு.